நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாட்டிக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா 193 வயசு ஆச்சுங்க. அம்மாங்களுக்கு வந்து 193 வயசு ஆச்சு. கிட்டத்தட்ட 20 தலைமுறைகள் பார்த்த ஒரே அம்மா இவங்க தான். அம்மா வணக்கங்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? உங்களுக்கு வயசுங்க? வயசு பிள்ளைங்க இல்லை நீங்கள் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா உங்கள் வயசு. எனக்கு இருக்குங்க 80-70 இருக்கு. இல்லை 193ன்னு சொன்னாங்க. இல்லைங்கம்மா 193 தாங்க. சரியப்பா அப்படி 193 வயசாச்சு. 20 தலைமுறையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் அந்த காலத்தில் வந்து என்னென்ன சாப்பாடு வகைகள் நீங்கள் சாப்பிட்டீங்கம்மா? அந்த காலத்தில் களி கம்மஞ்சோறு எப்படி நீங்கள் சமைப்பீங்க? மோர் போட்டு கரைச்சி குடிக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். அது எப்படி களிக்கு வந்து என்னென்ன நீங்கள் சைடிஷ் வந்து என்ன கீரையெல்லாம் என்னென்ன சேர்த்துக்குவீங்க? பண்ணைக்கீரை அந்த மாதிரியெல்லாம் சேர்த்துக்குவீங்களா எப்படிங்க? ஆமாங்க தெரியும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அந்த காலத்தில் களி கம்மஞ்சோதுக்கு பருப்பு தொட்டு ரக்கரி என்ன வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். அம்மாங்களுக்கு வயசு 93 ஆச்சு. சும்மா நகைச்சுவைக்காக 193ன்னு சொன்னேன். இந்த வயசில் வந்து அம்மா வந்து ஆரோக்கியமாக இன்னும் நடமாடிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலத்து சாப்பாடு தான் இல்லைங்களாம்மா? அம்மா நீங்கள் இப்போது நீங்கள் இந்த மாதிரியான புடவையெல்லாம் நீங்கள் கட்டுறீங்க தெரியுங்களா? இந்த வயசான பெண்மணிகள் எல்லாருமே நான் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா முதற்கொண்டு. இந்த மாதிரி புடவைகள் வந்து எப்படிங்க நீங்கள் எங்கே வாங்குறீங்கம்மா? திருப்பூர்ல வாங்கி கொடுப்பாங்க. நல்லா லட்சணமா இருக்கீங்கம்மா, அழகா இருக்கீங்க. அழகா இருக்கேன். சரி சரி. பாட்டியம்மா வந்து இவ்வளோ அழகா இருக்கிறது இங்கே தான் பார்க்குறேன். அழகா இருக்கிறதுக்கு அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்படி இப்போ உங்கள் மக வந்து நல்லா வச்சிருக்காங்க உங்களை. குளிச்சுக்குவா, குடிவா, துவைக்குவா. அப்புறம் நல்லா நீட்டாக இருமா, தலையெல்லாம் சீவி நல்லா இரு அப்படின்னு சொல்லுவா. நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறீங்கம்மா இந்த வயசுல? நானும் ஒன்றும் செய்ய மாட்டேன், சும்மா மட்டும் இருப்பீங்க. யாராவது இந்த மாதிரி பேட்டி கேட்டால் பேட்டி கொடுப்பீங்க. சீமார் உரிச்சு பதில் இல்லை. சீமார் நீங்கள் பின்னுவீங்களாம்மா? ஆமாம், உரிச்சேன், இப்போ முடியல. ஏதாவது பின்னுவீங்களா? இப்போ பின்னுவீங்களாம்மா? பின்னுவீங்களா? யாராவது இப்போ இந்த சீமார் இருக்குது, இந்த வேலை சீமார் இருக்குது, இந்த சீமாரை வந்து நீங்கள் எப்படி பின்னுவீங்க? மட்டை இருக்குது, இந்த மட்டைக்குள்ளே இருக்குது. அது அந்த மட்டையை பிடிச்சி இப்படி எடுத்து இப்படி இழுத்தா இந்த குச்சி வந்துடு, ஓலை தனியே போயிரு. பின்னுவீங்க? எவ்வளோ பின்னுவீங்கம்மா ஒரு நாளைக்கு? எவ்வளோ மாறு பின்னுவீங்க? ஒரு நாளைக்கு ரெண்டு பின்னுவீங்க. உட்காந்துட்டே பண்ணுவீங்க, போர் அடிக்குங்கிறக்கா அந்த வேலையை பண்ணுறீங்க. அந்த காலத்து இதெல்லாம் கேட்பாப்பில்ல. சரிங்கம்மா, நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஓ சரி. இப்போ நீங்கள் யாராவது வந்து உங்கள்கிட்ட யூடியூப்பில் வந்து வீடியோ பேட்டி கொடுக்க சொன்னால் நீங்கள் பேட்டி கொடுப்பீங்களாம்மா? முடியாது, பேச முடியாது. எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஏதாவது படம் ஏதாவது பார்ப்பீங்களாம்மா? அந்த காலத்துல சிவாஜி எம்ஜிஆர் படம் எல்லாம் போய் பார்ப்பீங்களா? எனக்கு கொஞ்சம் காது கேட்கறது இல்லைங்கம்மா, சத்தமா பேசுங்க. எல்லாம் பார்ப்பேன், இப்போ எங்க பார்க்கறது? என்ன படம் பிடிக்குங்க? என்ன படம்? எம்ஜிஆர் படம் பார்ப்பேன். மதுரை வீரன் பிடிக்குமா? சண்டை படம் அதெல்லாம் பார்த்து 10-20 வருஷம் ஆகிப்போச்சு. இப்பெல்லாம் பார்க்கறது இல்லைங்கம்மா. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் கூலி ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு அளவுக்கு இருக்குங்கம்மா, பார்க்கலாம். கூலி படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, போகலாங்களா? முடியாதுங்க. சரிம்மா, நிறைய ஜாலிக்காக பேசினேன், இதை தவறாக நினச்சிக்காதீங்க. உங்களோட கொள்ளு பேர மாதிரி நான். ஆமாம், ரொம்ப வயசு சின்ன பையன் தான் நான். அதனால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாங்களா? எந்திரிக்க முடியுங்களா? எந்திரிங்க பாப்போம். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மகராஜன் நல்லா இருக்கணும். சரி சரி, அவ்வளோலாம் வேண்டாங்கம்மா, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணுங்கம்மா. சரிங்கம்மா, உங்கள் கையில் ஆசீர்வாதம் வாங்கணும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பார்த்துக்குங்க சரிங்களா? அம்மாங்களை வந்து இன்னைக்கு பேட்டி எடுத்தாங்க. சில வார்த்தைகள் சும்மா நகைச்சுவைக்காக சில விஷயங்கள் சொன்னேன், யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். அம்மாங்க வந்து ஆரோக்கியமாக இன்னும் 100 வருஷம் இருக்கணும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.